பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து நாயன்மார்களினுடைய வரிசையை சிந்திக்கவிருக்கின்றோம். இன்றைக்கு முதலாவதாக சுந்தரர் எடுத்து கொடுத்த அடிகளுக்கு இணங்க தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்ற அடிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது தில்லைவாழ் அந்தணர்கள். இந்த தில்லைவாழ் அந்தணர்களை ஒரு நாயன்மார்கள் வரிசையிலேயே முதல் இடத்திலே நம்முடைய சுந்தரர் வைத்திருக்கிறார். சேக்கிழார் பெருமானும் இந்த தில்லைவாழ் அந்தணர்களினுடைய பெருமையை முதல் இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதாவது தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னா அந்த தில்லையிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் நடராஜ பெருமானை அனுதினமும் அவரை வழிபட்டு அவருக்கு பூஜைகள் செய்து அவரையே நினைத்து வாழக்கூடிய ஒவ்வொருவரும் யார் என்று சொன்னால் அவர்கள் நாயன்மார்கள், அவர்கள் அடியார்கள், சிவனினுடைய தீராத காதலை பெற்றவர்கள், சிவபெருமானினுடைய தீராத அந்த பக்தியை பெற்றவர்கள், அவர் மீது பரிபூரண அன்பை செலுத்தக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தில்லைவாழ் அந்தணர் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்து திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்ற ஒரு நாயன்மாரை வரிசைப்படுத்துறாரு நம்முடைய சுந்தரர். இந்த திருநீலகண்டத்து குயவனார் யாருன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல குயவர் மரபுல தோன்றியவர். இவர் பிறப்பாலேயே சைவ நெறி பக்தி கொண்டவர். சைவத்தின் மீது தீராத காதலால் சிவபெருமானையே அனுதினமும் நினைச்சிட்டு வருவாராம். இவருக்கு இயற்பெயர் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா இவருக்கு திருநீலகண்டர்னு பெயர். அதற்கு என்ன காரணம்னா இவருக்கு சிவபெருமானை காட்டிலும் சிவபெருமானினுடைய அந்த திருநீலகண்டத்தின் மீது தீராத அன்பா. ஏன்னா இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதியில சிவபெருமான் உண்ட ஆழகால விஷம் இருக்கு இல்லையா, இந்த ஆழகால விஷம் உள்ளிருக்கக்கூடிய உயிர்களுக்கும் அக உயிர்களுக்கும் புற உயிர்களுக்கும் எந்த தொந்தரவும் செய்யாம சிவபெருமானினுடைய கழுத்து பகுதியில அது தங்கியிருக்கிற இந்த கதை அவருக்கு மிகவும் பிடித்ததனால இவர் எப்பவுமே திருநீலகண்டம்னு சொல்லிதான் சிவபெருமான் வழிபடுவார். அதனால அவருக்கு திருநீலகண்டர்னு பெரிய புராணத்துல பேரு. இந்த கதை ஏன் பிடிச்சது, எதனால இந்த கதை மீது இவருக்கு தீராத காதல் அப்படின்னா, ஒரு காலகட்டங்கள்ல புராண காலத்திற்கு முந்தைய காலம், இந்த உலகம் தோன்றிய காலம்னு சொல்றாரு. தோன்றிய காலகட்டத்துல இந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணாங்கன்னா சாவா மூவா மருந்தா இருக்கக்கூடிய அமிழ்தத்தை உண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இது நடந்ததா சொல்லப்படுது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைகிறாங்க. வாசுகி அப்படின்ற பாம்பை கயிறாகவும் மேருமழையை மத்தாகவும் விட்டு வாசுகி பாம்பினுடைய தலைப்பகுதியில அசுரர்களும் வால் பகுதியில தேவர்களும் நின்று என்ன பண்றாங்கன்னா அந்த திருப்பார்கடலை கடைகிறாங்க. அப்படி கடைகிற போது இந்த இறுக்கம் தாங்க முடியாம இந்த வாசுகி பாம்பு விஷத்தை கக்க ஆரம்பிச்சிடுது. உடனே தேவர்களும் அசுரர்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வாசுகி பாம்பினுடைய விஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை தாண்டி சத்தியலோகத்து பிரம்மாவையும் அழித்து விடுமா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருமாலையும் அழித்து விடுமா, இந்திரலோகத்தையும் அழித்து விடுமா, பூலோகத்தையும் அழித்து விடுமா, ஓரறிவு முதல் இருக்கக்கூடிய 6 அறிவுகள் அத்தனையும் இந்த விஷம் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனால இந்த தேவர்கள் பயப்பட்டு நேரா போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் அங்கிருந்த சுந்தரரை அழைச்சாரு. இந்த சுந்தரர் கைலாயத்தில் திருநீறு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டு வந்தவர். அவர் தான் அங்கிருந்து ஒரு சாபம் பெற்று பூலோகத்தில் சுந்தரரா பிறக்கிறார். இந்த சுந்தரரை அழைக்கிறாரு. சுந்தரரை அழைச்சு என்ன பண்றாரு, போய் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆழகால விஷத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்றாரு. அப்ப இத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய இந்த விஷம் சுந்தரரை ஒன்றும் செய்யாதா அப்படின்னா ஒன்றும் செய்யாது. ஏன்னா சுந்தரர் சிவபெருமானினுடைய அம்சமாக தோன்றியவர் தான். சிவபெருமானுக்கு அவருக்கு அணிகலன்கள்லாம் போட்டுக்கொள்ளும் திடீர்னு ஒரு ஆசை வந்துடுச்சான். அவர் என்ன பண்றாரு, அவர் நேரா போறாரு. போய் அவர் மேனியில் இருக்கக்கூடிய பாம்பை எல்லாம் கழட்டி வைக்கிறாரு. நிறைய அணிகலன்களை எடுத்து போட்டுக்கிறாரு. இடுப்புல இருக்க பாம்பு ஒட்டியானமா மாறிடுது, கையில் இருக்கிற பாம்புகள் எல்லாம் அங்கியா மாறிடுது, கழுத்துல இருக்க பாம்பும் நகைகளா மாறிடுது, அவருடைய புலித்தோல் என்ன ஆயிடுது, பட்டு அங்கவஸ்திரமா மாறிடுது. அதற்கு பிறகு போய் நிழலாடி முன்னாடி நிற்கிறாரு. அதாவது நிழலாடி அப்படின்னு சொன்னால் அது கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு. ரொம்ப சுந்தரமா இருக்கிறாரு. சுந்தரா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உள்ள இருந்து படக்குன்னு வெளியில வந்துடுறாரு சுந்தரர். இந்த சுந்தரர் தான் அந்த கைலாயத்துல திருநீர் கொடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு வந்தவர். இந்த சுந்தரர் சிவபெருமானுடைய அம்சமா தோன்றியதுனால அவரை இந்த விஷம் ஒண்ணுமே செய்யாது. அதனால இந்த ஆழகால விஷத்தை போய் எடுத்துக்கொண்டு வா அப்படின்ற பணியை சுந்தரர் செய்யறாரு. நேரா போறாரு. அந்த வாசுகி பாம்பு கக்கிற விஷத்தை எல்லாம் திரட்டுறாரு. திரட்டி ஒரு கருநாவற் பழம் சைஸுக்கு அந்த விஷத்தை
என்ன பண்ணிடுறாரு, சின்னதாக எடுத்துகிட்டு வந்து சிவபெருமான் கையில் கொடுத்துட்றாரு. இந்த விஷத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்ததுனால அவருக்கு ஆளாள சுந்தர்னு வந்து கைலாயத்தில் வந்து அவருக்கு பெயர். அந்த ஆளாள சுந்தரர் கொண்டு வந்து கொடுத்த அந்த விஷத்தை சிவபெருமான் என்ன பண்ணுறார், தன்னுடைய வாயில போட்டுறாரு. அது வாய்க்குள்ள போட்ட பிறகு வயிற்றுக்குள்ள செல்லாமலும் வாயில நிற்காமலும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட கண்டம்னு சொல்லக்கூடிய கழுத்து பகுதியில் வந்து அந்த விஷத்தை வந்து நிறுத்திடுறாரு. அதனால தேவர்கள் எப்ப சிவபெருமானை பார்த்தாலும் இந்த ஆழகால விஷத்தினுடைய நினைவு வந்து அவர்களுக்கு தோன்றணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து சிவபெருமான் செஞ்சிடறாரு. இப்ப இந்த கதையை கேட்ட நம்முடைய திருநீலகண்டருக்கு இந்த கதை மீது தீராத பற்று வந்துருது. தன்னை உயிர்களை காப்பாற்றிருக்கிறார் சிவபெருமான், அதையெல்லாம் இந்த திருநீலகண்டம் எப்படி செய்திருக்கிறது அப்படிங்கிற இந்த செய்தி வந்து அவருடைய ஆழ் மனதில் பதிந்ததுனால அவர் எப்ப சிவபெருமானை கும்பிட்டாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இவர் வந்து குயவர் மரபுல தோன்றதுனால சைவ அடியார்களுக்கு என்ன பண்றாரு, அந்த வழியா வரக்கூடிய சைவர்களுக்கு திருவோட வந்து இலவசமா தரக்கூடிய ஒரு பணியை வந்து செஞ்சுட்டு வர்றாரு. ஏன்னா இவர் ஒரு அளவுக்கு செல்வந்தர் தான். இந்த பணியை வந்து தன்னுடைய வாழ்நாள் கடமையாக இவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு வந்து திருமண வயது எட்டுது. திருமண வயது எட்ட உடனே ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த பெண்ணும் சிவநெறி சார்ந்தவர். அந்த பெண்ணும் இவரோடு சேர்ந்து சிவ கைங்கரியமான இந்த திருவோட்டை அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணியை வந்து அவரும் சேர்ந்து செய்துட்டு வர. அப்படியே நாள் பல கழியுது. நாள் பல கழிகிற போது இந்த திருநீலகண்டர் ஒரு பரத்தமை பெண்ணை தேடி செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்து இவருக்கு ஏற்பட்டது. அந்த பெண்ணோட இவர் வந்து போய் சந்தோஷமா இருந்துடுறாரு. சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து மனைவியை பார்க்கறாரு. இப்போ மனைவிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அப்ப இந்த பெண்ணை வந்து சமாதானப்படுத்தணும். ஏன்னா வேற ஒரு பெண்ணை தேடி சென்றா எந்த பெண் வந்து சும்மா இருப்பாங்க. அப்ப அதைத்தான் வந்து திருநீலகண்டனுடைய மனைவியும் செய்யறாங்க. அதனால இவங்க ரொம்ப கோவப்படுறதுனால அவரை வந்து சமாதானம் செய்யணும்னு சொல்லி அவர் வந்து அவரை மனைவியை வந்து தொட நினைக்கிறார். இப்போ அவங்களுடைய மனைவியுடைய வாயில என்ன வார்த்தை வருதுன்னா, எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது இந்த இடத்துல எம்மை அப்படிங்கிற பொருள் எங்களைன்னு அர்த்தம். எங்களைனா பெண்களை அப்படின்னு அர்த்தம். எந்த பெண்களையாவது நீ வந்து தீண்டன அப்படின்னா திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து அந்த இடத்துல பயந்துடுறாரு. ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிடுறாரு. இப்போ வாழ்க்கையில் இவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன, வேறு ஒரு பெண்ணை நாடி சென்றது. மனைவி இருக்க வேறொரு பெண்ணை நாடி சென்றது. அந்த தவறை இவர் செஞ்சாரு. அந்த தவறை செஞ்சதுனால அதை வந்து இடித்துரைக்கும் விதமா அந்த பெண் வந்து என்ன சொல்லிடுறாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உடனே அந்த நொடி பொழுதில் ஒரு சபதம் எடுக்கிறாரு. இனிமேல் வாழ்க்கையில் என்ன ஆனாலும் எந்த பெண்களையும் தம்முடைய மனைவி உட்பட எந்த பெண்ணையும் நான் தீண்ட மாட்டேன், தீண்டாமல் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துறாரு. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. ஏன்னா தீண்டுவீராயின் திருநீலகண்டம், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு மனைவி சொல்லிடுறாங்க. அதனால எங்களைங்கிறனால எந்த பெண்களையும் நான் மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்துறாரு. அப்ப இருந்து தம்முடைய வாழ்நாள் இறுதி காலம் வரைக்கும் ரெண்டு பேரும் தீண்டிக்காம தொடாமல் கூட இவருக்கு வந்து இல்லறம் நடத்திட்டு வராங்க. இது அப்படியே நாள் பல கழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த பெண்ணும் வந்து இந்த விஷயத்த வந்து அந்த அறைக்குள்ள இருந்து வெளியில கூட யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறாங்க. இவ்வளவு ஒரு நெறி பாருங்க, இல்லற நெறி. இந்த மாதிரியான இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்பட்ட பிணக்கு, இந்த பிணக்கு வந்து நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் தீண்டாமலே வாழ்றாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிந்தா, உற்றார் ஒருவருக்கு தெரிந்தா இது எவ்வளவு பெரிய அவமானமா ஏற்படும். அதனால இதை வந்து வெளியில சொல்லவே கூடாதுன்னு சொல்லி வெளியில சொல்லாமையே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இது வந்து சிவபெருமானுக்கு நல்லா தெரியுதுங்க. அவரால் தானே இப்படி ஒரு சபதமே எடுக்கிறாரு. அவருக்கு தெரியாம இருக்குமா? ஆனா இந்த மாதிரி தம்முடைய திருநீலகண்டத்தின் மீது இவ்வளவு பற்று கொண்டு ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை மீது இவங்க இவ்வளவு காதல் கொண்டு தம்முடைய வாழ்நாள் முழுவதும் இவங்க இளமையெல்லாம் வீணா கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த செயலை வந்து வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் தெரியணும், அத்தனை அடியவர்களுக்கும் இந்த விஷயத்தை நாம வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கையிலிருந்து புறப்பட்டார். நேரா எங்க வராரு, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருநீலகண்டருடைய வீட்டிற்கு வரார். இப்படி வந்தாராம். அவருடைய சுருண்டு கிடக்கக்கூடிய அந்த நீள் சடைமுடியை எடுத்து கட்டினாராம். அவருடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய சந்திரனை மறைத்தாராம். அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பையும் மறைத்தாராம். ருத்ராட்சம் அறிந்து கொண்டாராம். ஒரு சிவனடியார் உருவை வந்து ஏற்று
இந்த திருநீலகண்டனுடைய மனைக்கு வந்து எழுந்தருளிறார். அவருடைய அமுதம் போன்ற பற்களில் புன்னகை நிறைய திருநீலகண்டரை பார்த்து, இந்த வீட்டில் எனக்கு வந்து ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை பார்க்குறாரு திருநீலகண்டர். பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது. எங்கிருந்தோ வந்த சந்தோஷம். ஆனால் சிவபெருமான் இவர் தான், இது நமக்கு தான் தெரியும், ஆனால் திருநீலகண்டருக்கு தெரியாது. திருநீலகண்டரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு சிவனடியார். ஆனால் எங்கிருந்து வந்து இந்த மாதிரியான ஒரு இன்பம் அவருடைய மனதில் பற்றியது அப்படின்னு அவருக்கே தெரியல. அவரை பார்த்த உடனே, ஏன்னா தாயை பார்த்தவுடன் குழந்தைக்குத்தானே தெரியும் அது தாய் தான். அப்போ இந்த தாயை பார்த்த அடியவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே இந்த அடியவர் அழைத்து, எம்பெருமான் சிவபெருமானுக்கு யாம் செய்த தொண்டின் பயனாக நீங்கள் வந்து இங்கே அவதரிச்சிருக்கீங்க, என்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக நான் செய்து தர முடியும், என்ன உதவி வேண்டும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டிற்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போன உடனேயே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, என் கையில் வந்து ஒரு திருவோடு இருக்குது, இந்த திருவோடை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு போகிறேன், இந்த திருவோடை பத்திரமா நீ வச்சுருக்கணும், நான் எப்போ வந்து கேட்குறேனோ அப்போது இந்த ஓட்டை வந்து எனக்கு கொடுத்தா போதும், மற்றபடி எனக்கு வந்து வேறு எந்த உதவியும் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த அடியவர் சொல்லிடுறாரு. இப்போ நிச்சயமாக நான் இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி இந்த திருவோட்டை வாங்கி பத்திரமா அவருடைய வீட்டில் ஒரு இடத்துல வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த அடியவரும் சிவபெருமானாகிய அடியவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறாரு, நேராக கையில் போயிடுறாரு. அப்போது இந்த அடியாருக்கு இந்த தொண்டை நாம் செய்து கொடுக்கணும், இந்த உதவியை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த திருவோடு அவருடைய வீட்டில் தான் இருக்குது. இப்போது பல ஆண்டுகள் கழித்த பிறகு இந்த சிவபெருமான் திருவோட்டை மீண்டும் வாங்கணும், இந்த திருவிளையாடலை முடித்து வைக்கணும் அப்படின்னு மீண்டும் எப்படி முன்னாடி வந்தாரோ அதே போல் மீண்டும் தோன்றினார்னு சேக்கிலார் எழுதுறார். மீண்டும் இவருடைய மனைக்கு தோன்றாரு. அப்போது வந்திருப்பது ஏற்கனவே வந்த அடியார் அப்படிங்கிறதுனால திருநீலகண்டர் மீண்டும் இந்த அடியவரை வரவேற்று மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போன உடனேயே அந்த திருவோடு எங்கே, எனக்கு அது வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த திருவோடு அந்த இடத்துல இருக்காது. இது எல்லாம் சிவபெருமானுடைய விளையாட்டு. நேராக திருநீலகண்டர் அந்த திருவோடு வைத்த இடத்துக்கு போகிறாரு. திருவோடு அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல இல்லாதனால பல இடங்களில் தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. மீண்டும் வந்து இந்த அடியவர்கிட்டே சொல்கிறாரு, அந்த ஓடு எங்கே போனதுன்னு தெரியல, காணவில்லை, அந்த ஓட்டிற்கு பதிலாக நான் வேறு திருவோடு உங்களுக்கு வந்து தரேன், நல்லா தாங்கக்கூடிய திருவோடு, அதை விடவும் நல்லா தாங்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. அப்போ அடியவராக வந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா நான் கொடுத்த இந்த திருவோடுங்கிறது அதற்கு அது மட்டும்தான் நிகரானது, அதற்கு எந்த திருவோடும் நிகர் ஆகாது, நீ அதில் எதை நீ வைத்தாலும் அதை புனிதமாக்கக்கூடிய தன்மை தான். நீ வந்து ஒரு தங்கத்தையோ மாணிக்கத்தையோ வைரத்தையோ வைடூரியத்தையோ நீ அதில் வைத்தால் கூட அதை புனிதமாக்கி தரக்கூடிய வல்லமை பொருந்தியது அந்த திருவோடு. ஆனால் அந்த திருவோடை வந்து நீ எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து வேறு திருவோடு தரேன்னு நீ வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கர சினமோடு வந்து கேட்குறாரு. அப்போது திருநீலகண்டர், நான் எடுக்கவே இல்லை, இதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் வைத்த இடத்துல போய் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கு அது வந்து இல்லை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குற போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சிவபெருமானாகி வந்த அடியவருக்கும் திருநீலகண்டருக்கும் நிறைய கான்வர்சேஷன் அங்கே வந்து நடக்குது. ஆனால் இந்த திருவோடு அங்கே இல்லவே இல்லைங்கிறது தான் திருநீலகண்டருடைய வாதமாகவே இருக்குது. கடைசியாக இந்த அடியவர் என்ன சொல்கிறாரு, சரி உன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வா, உன்னுடைய பையனை கூட்டிகிட்டு வா, அந்த பையனை கையை பிடித்து கொண்டு நீ வந்து ஒரு குளத்தில் இறங்கணும், திருப்பாச்சி பண்ணிக்கவும் ஒரு நிமிடம், உன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வா, அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து கொண்டு திருப்புலீச்சரம்னு சொல்லி சிதம்பரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் குளத்தில் மூழ்கி எழுந்து நான் எடுக்கலைன்னு நீ வந்து சத்தியம் பண்ணு, நான் வந்து நம்புகிறேன் அப்படின்றாரு. அப்போ உடனே இந்த அடியவர் சொல்கிறாரு, திருநீலகண்டர், ஐயா எனக்கு திருமணமாகி குழந்தைகளே இல்லையே, நான் எப்படி என்னுடைய பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இவங்க தான் வந்து 2 பேரும் தீண்டிக்கவே இல்லையே, மனைவி தொடாதே இத்தனை காலமாக வாழ்ந்துட்டாரு, அப்போ எப்படி குழந்தை வரம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை சொன்ன உடனே அந்த சிவபெருமான் ஆகிய அடியவர் சொல்கிறாரு, சரி உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வா, மனைவியினுடைய கையை பிடித்து கொண்டு நீ வந்து குளத்தில் இறங்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து எதையுமே சொல்லாத திருநீலகண்டர் அமைதியாக இருக்கிறாரு. இல்லை, நான் வந்து இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய நீதிமன்றம், அதாவது அவயம்னு சொல்லுவாங்க, அந்த அவயத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த அவயம் வந்து நல்ல சாட்சி சொல்லும்னு சொல்லி நேராக புறப்பட்டு அவயத்துக்கு இந்த திருநீலகண்டரோடு சேர்ந்து சிவபெருமான் ஆகிய அடியவர் போகிறாரு. போன உடனே அங்கே சிவபெருமான் ஆகிய அடியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருநீலகண்டரை உடைய ஓட்டை வாங்கி வைத்துக்கொண்டு
அதை மீண்டும் தர மாட்டேங்கிறாரு. இப்போ அதை வந்து எனக்கு மீண்டும் திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விசாரணையெல்லாம் நடைபெறுது. விசாரணையினுடைய முடிவாக இந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இவர் சத்தியம் செய்து கொடுக்கணும். இவருடைய மனைவியை பிடித்து கொண்டு திருப்புலீச்சரம்ல இருக்கக்கூடிய அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து நான் எடுக்கவில்லைன்னு இவர் சொன்னால் நான் விட்டுறேன், அதான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து இந்த அடியாவர் சொல்கிறாரு. இப்போ உடனே திருநீலகண்டர் அந்த இடத்துல எதையுமே சொல்லாமல் நேராக புறப்பட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் இருக்கிற மனைவியை கூப்பிடுறாரு. மனைவியோடு சேர்ந்து மீண்டும் அந்த திருப்புலீச்சரம் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே எல்லாம் இவங்க திருநீலகண்டர் போன உடனே அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. சிவபெருமானும் வந்துடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த அவயத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், நீதியை விசாரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே ஒரு மூங்கில், ஒரு மணிகள் பொருத்திய மூங்கிலை வந்து ஒரு புறம் திருநீலகண்டரும் மற்றொரு புறம் அவருடைய மனைவியும் பிடித்து கொண்டு அந்த குளத்தில் மூழ்கி எழறாங்க. மூழ்கி எழும்போது நான் எடுக்கவில்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, ரிஷபவாகனத்தில் அவர் வந்து தோற்றம் அளிக்கிறாரு. உமையம்மையோடு அங்கே வந்து காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிக்கிற போது இவருடைய அந்த இளமை என்ன ஆகுதுன்னா மீண்டும் கிடைக்குது. இத்தனை ஆண்டு காலமாக இவங்க ரெண்டு பேரும் தொலைத்த திருநீலகண்டத்தின் மீது வைத்த அன்பின் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் தொலைத்த அந்த இளமையை வந்து மீண்டும் இவருக்கு கிடைக்க செய்கிறாரு. அந்த இளமையின் பயனா இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா இந்த உலகத்திற்கு அறியப்படலாகிறாங்க. எல்லாரும் இத்தனை ஆண்டு காலமாக இவங்களுக்குள்ள நடந்த இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு சிவபெருமான் மீது பக்தியா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்கிறாங்க. அங்கே காட்சி தந்த சிவபெருமான் உமையம்மையோடு இவருக்கு வந்து முக்தியையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இப்படியாக இந்த திருநீலகண்டரினுடைய வரலாற்றை இந்த உலகறிய செய்தவர் நம்முடைய சிவபெருமான். தொடர்ந்து 63 நாயன்மார்களினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள பிக் ஷாட் சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.